ஷிரிடிபுரவாசினம் கர்ணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோகதோஷ நிவாரணம் ஸ்ரீ சாயிநாதன் தரிசனம். ஓம் சைராம். என் அன்பு குழந்தையே, இன்று உங்களுக்கு மிக முக்கியமான செய்தி ஒன்றை பாபா கூறப்போகிறார். உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் என்ற செய்திதான். வாழ்க்கை 2 ஆச்சரியங்களுடன் அற்புதமாக மாறப்போகிறது. இப்பொழுது கேளுங்கள். பாபா நமக்கு ஒரு அற்புதமான செய்தியை கொண்டு வந்துள்ளார். பாபா நமக்கு சொல்வது என்னவென்றால், இன்றிரவு நான் உங்களுக்கு அற்புதமான ஒன்றை செய்து உங்கள் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றுவேன். மிக விரைவில் நான் உங்களை பார்த்து உங்கள் வளர்ச்சியை காணும்போது உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் 4 விதமான வழிகளில் சொல்வார்கள். ஆனால் மற்றவர்கள் சொல்வது போல் யாரும் நல்லவர்கள் அல்ல. அவர்கள் சொல்வதை பார்த்து பயப்படுவதற்கு நீங்கள் அவ்வளவு வருத்தப்பட வேண்டிய தேவையில்லை. நீங்களாகவே இருங்கள் போதும். மற்றவர்களுக்காக உங்களை எந்த விதத்திலும் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டாம். யாருடைய வார்த்தைகளுக்கும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. யாராவது எத்தனை முறை சொன்னாலும் இது தவறு அல்லது இது சரி என்று யோசித்து அதை நினைத்து கொண்டே உங்களுடைய நேரத்தை நீங்கள் வீணாக்காதீர்கள். காலம் பொன் போன்றது, போனால் திரும்ப வராது. வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் திரும்ப சம்பாதித்து கொள்ளலாம். ஆனால் காலத்தை மட்டும் யாராலும் திரும்ப சம்பாதிக்கவும் முடியாது. அதேபோல்தான் வார்த்தைகள் அல்லது செயல்களால் உடனடியாக பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை. எல்லாம் சாத்தியம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எதை விரும்பினாலும் அதை நிறைவேற்றுவது உங்கள் சாய் மட்டும்தான். உங்கள் சாயினால் மட்டும்தான் எல்லாவற்றையும் நிறைவேற்ற முடியுமே தவிர மற்ற மனிதர்களால் யாராலும் எதையும் உங்களுக்கு நிறைவேற்றி தர முடியாது. அதனால் அவர்களுடைய வாழ்க்கையிலேயும் வார்த்தைகளுக்கும் நீங்கள் உடன்படவும் வேண்டாம். அதை நினைத்து மனதில் வருத்தப்படவும் வேண்டாம். தந்தை எல்லாம் உங்கள் நன்மைக்காகவே செய்கிறார் என்பதை நீங்கள் அறிந்தால் உங்களுக்கு எந்த கவலையும் இருக்காது, வருத்தமும் இருக்காது. வாழ்க்கையில் உங்களுக்கு எத்தனை நம்பிக்கை, எத்தனை பேர் மேல் இருந்தாலும் அதனால் உங்களுக்கு எந்த பலனும் இல்லை. கடவுள் மீது வைக்கும் நம்பிக்கை மட்டுமே நிரந்தரம். வாழ்க்கையை முழுமையாக வாழ்வதற்கு அது மட்டுமே உங்களை அழைத்து செல்லும். உங்களுடன் இருக்கும் உங்கள் பாபாவுக்கு நீங்கள் ஏதாவது தீங்கு செய்வீர்களா? அல்லது பாபா தான் உங்களுக்கு தீங்கு செய்வாரா? எனவே நீங்கள் பாபாவை மட்டும் நம்பி காத்திருங்கள். நாளை நீங்கள் விரும்புவதை செய்யும் பொறுப்பு இந்த சாய் மீது உள்ளது. நான் உன் கையில் ஏதாவது வைத்தால் நீ அதை செய்ய மாட்டியா? நான் என் கையை அசைத்தால் அது உடைந்து விடுமா? நான் ஏதாவது சொன்னால் அது என் மனதை கவலைக்கு உண்டாக்குமா? இது போன்ற உணர்வுகளை புண்படுத்தும் விஷயங்களை சொல்பவர்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மட்டுமே கவனித்து கொள்ள வேண்டும். இந்த உலகில் நடக்கும் அனைத்திற்கும் ஒரு காரணம் உண்டு. சரியான நேரத்தில் சரியான காலம் உங்களுக்கு சொல்லும். யாராவது உங்கள் மனதை புண்படுத்தும் வகையில் பேசும்போது அவர்கள் முன் கண்ணீர் விடாதீர்கள். அப்படியானால் உங்கள் மனம் முதிர்ச்சி அடைந்து விட்டது என்று அர்த்தம். அதை கண்ணீர் வடிப்பதாக நினைத்து பாருங்கள். அவர்கள் உங்களை முன்னால் ஆறுதல் படுத்துவார்கள், உங்கள் முதுகுக்கு பின்னால் சிரிப்பார்கள். என்ன நடந்தாலும் புன்னகையுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போதுதான் உங்கள் மனம் நிறைந்திருக்கும், உங்கள் வாழ்க்கையும் நிறைந்திருக்கும். நீங்கள் எந்த வேலை செய்தாலும், எந்த பணியிலும் உங்கள் மனதை அமைத்து கொண்டாலும் அதை சிந்தித்து செய்யுங்கள். உங்கள் சாயி உங்களுக்கான ஒரு கருவியாக நான் ஆக்குவேன். நீங்கள் எந்த வேலை செய்தாலும் கொஞ்சம் நீங்கள் அதை கவனித்து செய்தால் உங்கள் வாழ்க்கையில் தவறுகள் நடக்காது. பின்னர் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரிந்தால் எல்லாம் சரியாக நடக்கும். என்ன நடந்தாலும் அதை பற்றி உடனடியாக பேச வேண்டும். யாரிடம் சொல்ல வேண்டும்? உங்கள் சிந்தனையை மாற்றுங்கள். நீங்கள் என்ன செய்ய அல்லது சொல்ல விரும்பினாலும் லேசாக சிந்தித்து புத்திசாலித்தனமாக பேசுங்கள். அதன் பிறகு இந்த சாயி காட்டிய பாதையில் நடந்து செல்லுங்கள். இப்படி நடக்கவும். வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, அது நடக்காவிட்டாலும் சரி, நீங்கள் அதை பெற்றாலும் சரி, எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் தைரியமாகவும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும். எதுவாக இருந்தாலும் சரி, என்
நல்ல விஷயங்களை மட்டுமே நினைக்க வேண்டும். சாயி, நான் ஒருபோதும் மற்றவர்களுக்கு நல்லது தான் செய்திருக்கிறேன், கெட்டது செய்ய ஒரு நாளும் விரும்பவில்லை என்று கூறுகிறார். நீ சொல்லிதான் எனக்கு அது தெரிய வேண்டுமா? என் அன்பான குழந்தையை சொல். நான் உன் கையை விட்டு விடுவேனா? உன் வாழ்க்கையில் இவ்வளவு கடினமான சூழ்நிலைகள் இருந்தாலும் நான் உனக்காக எல்லாவற்றையும் சரி செய்வேன். இன்றிரவு உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றியுள்ளவர்களின் மனதிலும் உள்ள பிரச்சனைகளை நான் சிறப்பாக மாற்றுவேன். பொறுமையாக இரு குழந்தையை. நான் உன்னிடம் கேட்பது அவ்வளவுதான். பொறுமையாக இரு, எல்லாம் சரியாகிவிடும். உன் கைகளில் இருப்பதை பற்றி யோசிக்காதே. நீ அதிகமாக யோசித்தால் வலியை தவிர வேறு எதுவும் இருக்காது. உன்னிடம் உள்ளதில் திருப்தி அடையும் போது நீ இழந்ததை பற்றி ஏன் இவ்வளவு யோசிக்கிறாய்? நீங்கள் விரும்புவது கிடைக்கும் என்று நம்பி கவலைப்பட்டு கொண்டே இருக்காதீர்கள். அதற்காக நீங்கள் முயற்சி செய்தால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றம் நிச்சயமாக அற்புதமாக இருக்கும். உங்களுக்கு வேறு என்ன தேவை? சாயி என்ன சொன்னாலும் அது உங்கள் நன்மைக்காகவே. எனவே இனிமேல் நான் உங்களுக்கு எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி உங்களுக்கு ஒரு நல்ல வரத்தை தருவேன். கவலைப்படாதீர்கள். சாயி உங்களுடன் இருக்கிறார். நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? எல்லாம் நல்லதாகவே நடக்கும்.